ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும். என்னடா மீன் தொட்டி என்னை காட்டாலேன்னு பார்க்காதீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் மீன் தொட்டி வளர்க்குறது ஒரு வாஸ்துக்காக வளர்ப்பாங்க, இல்லை ஒரு ஹேபிட்டுக்காக வளர்ப்பாங்க, இல்லை சின்ன பசங்க ஆசைப்படுறதுக்காக வளர்ப்பாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி இருக்கும். ஆனால் வாங்கும்போது ஒரு நம்ம சுண்டு விரலில் பாதி தான் இருக்கும். 2 வாங்கினோம். ஏன் வாங்கினோம் அப்படின்னாக்கா, என் பையன் சாப்பிடவே மாட்டான். வெளியில் தூக்கிக்கிட்டு 2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் தூக்கி சாதம் ஊட்டுற மாதிரி இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது அப்படியே வாயிலே வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். அப்படியே கும்முன்னு இருக்கும். என்னால் தூக்கி ஊட்டிட்டு ரோடாக தெரிய முடியலன்ட்டு, சரி இதை பார்த்தா சாப்பிடுவான்னு ஒரு பவுலுக்குள்ளே குட்டியாக 2 மீன் வாங்கி விட்டது தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு வளர்ந்துருக்காங்க. அதை பார்த்தே சாப்பிட்டான். அதனால் குழந்தைங்களுக்கு என்ன சாதம் கொடுக்க அப்போ என்ன வித்தியாசமாக யோசிக்க முடியும்னு யோசித்து கொடுக்குறதுக்கு இது யூஸ் ஆகுமேன்னு தான் இந்த மீனை காமிச்சேன். இது வாங்கி இன்றைக்கி இப்போது 18 வருஷம் முடிய போகுது. 16 வருஷம் ஆச்சு அந்த மீன் வாங்கி. பார்த்துக்கோங்க, அவ்வளோ நாள் அது உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று மட்டும் இதுவாகிடுச்சு, ஒன்றை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த மீன் சொல்லணுன்ட்டு எனக்கு ஆசைப்பட்டேன். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்க பிரச்சனை பண்ணுச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பேக்கெட் வச்சேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வேஸ்ட்டு ஃபிஷ் கழிவு எதுவும் கழிவுன்னா அதை கொண்டே குப்பையில் ஒரு நாள் போடவில்லை, பக்கா நாற்றம் அடித்து போகுது. அது நம்மனாலே ஸ்மெல் பண்ண முடியல. அப்படிங்கும்போது குப்பை வாங்குறவங்க ரொம்ப அதனால் கஷ்டப்படுவாங்களேன்னு நான் அப்படியே 2-3 கவர் ஜிப்லாக் கவர் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். நைட்டு காலையில் குப்பை போடுவேன். இது சில பேருக்கு முட்டாள்தனமாக தெரியும், அசிங்கமாக தெரியும். அதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது. எனக்கு தேவை அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க, நமக்கு நாடுற மாதிரி அவங்களுக்கு நாருமேங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுது. அவன் எதையோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறானுங்க, திங்கிறானுங்க. நம்ம சுத்தம் பண்ணதை ஒரு 4 கவர் போட்டு ஃப்ரீசரில் வச்சு கொடுக்குறதுல ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அது எனக்கு தப்பாக தெரியலை. நான் ஒரு வீடியோவில் பார்த்து தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தவங்களோட உணர்வை மதிக்கிற மாதிரி இருக்கும். வருஷப்பிறப்பன்னைக்கு ஒரு பாரிஜாதம் பூத்துருந்துச்சு. அது ஒரு அழகாக இருந்துச்சுன்னு எடுத்து காமிச்சேன். இந்த சந்தோஷத்தை நீங்களும் படுங்கன்னு. இது வருஷம் நான் ஏதாச்சும் செடி வைப்பேன். இந்த வருஷம் என்னால் வெங்காயம் வேலை பார்த்ததுனால, க்ளீன் பண்ணதுனால வெளியில் போக முடியல, வர முடியல. அதனால் ஏதாச்சும் வச்சே ஆகணுமேனு டேபிள் ரோஸ்னால் இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சேன். வருஷப்பிறப்பன்னைக்கு வைக்கணும் அப்படின்னு. வருஷம் பூரா அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் வைக்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி. ஒரு ஜீவனுங்களுக்கு நம்ம வருஷம் பூரா சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே போச்சு. அதனால் வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.